நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தாதான்டா அரசியல் செய்ய முடியும். என்ன செய்யுமா நீங்கள காசு இல்லாம எப்படி செய்யுமா இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு. காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில சேர்ந்து கத்துக்க. இது நல்லா இருக்குல்ல, வந்து கத்துக்க. ஒருத்தரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யாரு? திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுண்ணே அப்படின்னு. நான் கேட்டேன், எனக்கு மட்டும் சொல்றா, ஒரு தொகுதியில் எங்கே வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்கங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா. நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா, போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு. அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லா நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது, நல்ல அரசையும் அமைக்க முடியாது. அதற்கான